என்னைய பேச வைக்காதீங்க. என் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. ஆமா, என்ன அதிமுக பாஜக அடிமையா இருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா அடிமையா இருக்கேன்னு? அப்படியே பார்த்தாலும் அதை எப்படி நீங்க சொல்லலாம்? நான் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அண்ணாச்சி கண்ணுல வேர்வை வர பேசுறார். ஸ்டாலின் ஐயாவுக்கு அதே பிரச்சனை தான். என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு ஒரு பொய் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொய்யா பேசுறார். காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய பொய் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்குதுன்னு ஒரு பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்திய சரித்திரத்தில் 1972 பிறகு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு பிராந்திய கட்சி அதிகப்படியாக ஒரு தேர்தலை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கட்சி மத்தியில் எத்தனையோ மாநிலத்தினுடைய நலனை எல்லாம் 9வது அட்டவணையில இதற்கு முன்பு இருந்த புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக தைரியமாக மத்திய அரசு கிட்ட பேசி 9வது அட்டவணையில் அதை கொண்டு போய் சேர்த்து மாநில நலனை பாதுகாத்திருக்கிறார். ஆனா நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மாநில நலனை விட்டுக் கொடுத்த ஒரு கட்சி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதிக சீட்டு வேணா இந்த முறை மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க ஐடி ரைடு விடாம சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தா இதற்கு முன்பு ஐடி ரைடை விட்டுத்தான் திமுக காரங்கிட்ட சீட்டே அதிகப்படியாக கேட்பாங்க. நீங்கெல்லாம் அடிமைத்தனத்தை பத்தி பேசலாமா? அடிமைத்தனத்துக்கு இலக்கணமாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அருமை சொந்தங்கள்.